ஸ்ரீ ரேவா காண்டம் 87ஆம் அத்தியாயம். ருணத்ரய மோட்சண தீர்த்தத்தின் பெருமை. குறிப்பு: பெற்றோர்கள் அல்லது முன்னோர்கள், தேவர்கள் மற்றும் சமுதாயம் ஆகியோருக்கு ஒவ்வொருவரும் கடமைப்பட்டிருக்கிறோம் என்றும், அவர்களுக்கு செலுத்த வேண்டிய கடனை நாம் திருப்பிக் கொடுக்க வேண்டும் என்றும் நிலவும் நம்பிக்கை நிச்சயமாக ஒரு உன்னதமான கருத்தாகும். தர்மசாஸ்திர நூல்கள் இதற்காக சிராத்தம் செய்தல், யாகங்கள் நடத்துதல் போன்ற வழிமுறைகளை வகுத்துள்ளன. ஆனால் இந்நூல் இத்தீர்த்தத்தில் நீராடி அத்தகைய கடன்களை போக்கிக் கொள்ளுமாறு அறிவுறுத்துகிறது. மார்க்கண்டேய முனிவர் கூறினார்: அதன் பின்னர், அரசனே, பிரம்மனின் வம்சத்தில் தோன்றிய முனிவர் கூட்டத்தாரால் நிறுவப்பட்ட மிகவும் சிறப்புமிக்க ஒரு தீர்த்தத்திற்கு செல்ல வேண்டும். அது ருணமோச்சன தீர்த்தம் என்று அழைக்கப்படுகிறது. அது ரேவா நதிக்கரையில் அமைந்துள்ளது. ஒருவன் 6 மாதங்களுக்கு தொடர்ந்து மிகுந்த பக்தியுடன் முன்னோர்களுக்கும் பித்ருக்களுக்கும் தேவர்களுக்கும் நீர்க்கடன் தர்ப்பணம் அளிக்க வேண்டும். நர்மதை நதி நீரில் அந்த மனிதன் நீராடிய மறுகணமே தேவர்கள், முன்னோர்கள் மற்றும் மனிதர்களுக்கு தான் செலுத்த வேண்டிய கடன்கள் அனைத்தும் உடனடியாக தீர்க்கப்பட்டு விடுகின்றன. அங்கு பாவங்கள் நீங்குவதன் பலன் கண்கூடாக நேரடியாகவே காணப்படுகிறது. எவன் தன் 5 அடக்கி மனதை ஒருமுகப்படுத்தி அத்தீர்த்தத்தில் நீராடி தான தர்மங்களை செய்து கிரிஜையின் உமையின் கணவரான சிவனாரை வழிபடுகிறானோ, அவன் 3 வகையான கடன்களிலிருந்தும் விடுபட்டு விண்ணுலகில் பேரொளியுடன் திகழ்வான். 87ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.